யூஜனால் அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் தான் கிராம்பு. USDA அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து இந்த கிராம்பை ஆராய்ச்சி பண்ணி சில பெனிஃபிட் சொல்கிறாங்க. அது என்னென்னு சொல்கிறேன் வரிசையாக. நம்பர் 1, உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்குது. நம்பர் 2, பாடியில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ், LDL போன்ற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது. கிராம்பை ரெகுலராக நைட்டில் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா தூக்கத்தை தூண்டக்கூடியதாகவும் இருக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கல்லீரலோட வேலையே ரத்தத்தை சுத்தப்படுத்துறது தான். ஆனால் அந்த கல்லீரலையே சுத்தப்படுத்தணும் இல்லையா? ஸோ அதுக்கு இந்த கிராம்பு வந்து ஒரு எக்ஸலண்ட்டான பொருளாக இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது உங்களுடைய செரிமான சக்தி அதிகப்படுத்தி கொடுக்குது. அதே மாதிரி சளி, இருமல், பல்வலி, முக்கியமாக பல்வலி, பல் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னாவே யூஜனால் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிராம்புலேருந்து எடுக்கக்கூடிய ஆயிலை வந்து ஜாயிண்ட் பெயின், மூட்டு வலி உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த மூட்டு வலியும் குறையுதுன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அப்போ இந்த கிராம்பை எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிற முறையை வந்து நம்ம சொல்லிடலாம். இது அப்படியே நீங்கள் கடிச்சு சாப்பிட்லாம், பெஸ்ட் மெத்தட். ஆனால் அதை விட இன்னும் ஒரு சிம்பிளான மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 4-5 கிராம்பு எடுத்து தண்ணியில் போட்டு இதை வந்து கொதிக்க வைங்க. ஒரு 5-10 நிமிஷம் ஸ்லோ ஹீட்டில் தான், சிம்மில் தான் வச்சு நீங்கள் கொதிக்க வைக்கணும். முக்கியமாக அந்த பாத்திரத்துக்கு மேலே ஒரு தட்டு வச்சு மூடிடுங்க. ஏன்னா அந்த வேப்பரில் அந்த நல்ல காம்பனன்ட், வேதிப்பொருள்லாம் வெளியில் போயிடக்கூடாது. அது உள்ளே செட்டில் ஆகணுன்றதுக்காக தட்டை வச்சு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதை எடுத்து குடிக்கலாம். தூக்கத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் எடுத்து குடிச்சிங்க அப்படின்னு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிங்கன்னா நல்ல தூக்கமும் வரும். ஸோ வெற்றிலை பற்றி நம்ம பார்த்தோம், கிராம்பை பற்றியும் பார்த்தோம். டயபெட்டிஸ் உள்ளவங்க கட்டாயம் இது ரெண்டையுமே சாப்பிட்ணும். ஒன்று வெற்றிலை, இன்னொன்று கிராம்பு. ஸோ இது 2 சாப்பிடும்போது சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் நிறையா இருக்குது. உங்களுடைய டயபெட்டிஸ் அளவு குறையுது அப்படின்னு சொல்லி. டயபெட்டிஸும் கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ளவங்க கட்டாயமாக வெற்றிலையும் கிராம்பும் சேர்த்தே சாப்பிட்டுட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் செரிமான பிரச்சனை எனக்கு இருக்குது, கேஸ், அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்களும் தாராளமாக இதை ட்ரை பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். டயபெட்டிஸ் உள்ளவங்க இந்த ரோஜா குல்கோந்தை வச்சு சாப்பிட்றதோ இல்லை பேரிச்சம்பழத்தை வச்சு சாப்பிட்றதோ பண்ணாதீங்க. ஸோ அது இல்லாமல் வெறும் வெற்றிலையும் சோம்பும் சாப்பிடுங்க. அதே மாதிரி கிராம்பை தனியாக சாப்பிடுங்க. ஃபைனலாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த வெற்றிலையை வச்சு ஒரு மில்க் ஷேக் பண்ணலாம். எப்படின்னு தானே கேட்குறீங்க? ஒரு வெற்றிலையை எடுத்துக்கோங்க, சோம்பை நல்லா அரைச்சிக்கோங்க, ஏலக்காய் அந்த அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகளை அதையும் எடுத்து நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க, பால், அதுக்கப்புறம் ஜீனிக்கு பதிலாக ரோஜா குல்கோந்து, இல்லை அப்படின்னா பேரிச்சம்பழம், இதை போட்டு நல்லா அடித்து குழந்தைகளுக்கே கொடுத்துட்டு வாங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அவங்களுக்கும் ஜீரண கோளாறு பிரச்சனைகள் இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.